ஹாய் வெல்கம். இந்த வீடியோல நம்ம பைத்தான் டியூட்டோரியல் ஒரு ஃபைல் இருக்க கண்டென்ட் எப்படி காப்பி பண்ணி இன்னொரு ஃபைல்ல மூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க sample.txt இந்த ஃபைல்ல ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா? ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு சாராவியூ சேனல் பைத்தான் டியூட்டோரியல். ஸோ இந்த கண்டென்ட்டை அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு இன்னொரு ஃபைல்ல எப்படி மூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபைலுமே நான் ப்ராஜெக்ட் குள்ள தான் இருக்கு. நான் காமிக்கிறேன். sample.txt ஸோ இந்த ஃபைல்ல இந்த கண்டென்ட் இருக்கு. sample1.txt இங்க பாருங்க இந்த ஃபைல் எம்டியா இருக்கு. ஓகே. இப்ப இந்த sample.txt இதுல இருக்க கண்டென்ட்டை நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்ம இதுல மூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பைத்தான் பிளேலிஸ்ட்கான லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். மேல ஐ பட்டன்ல அந்த ஸ்பெசிபிக் ஃபைல் ஹேண்ட்லிங் வீடியோவும் கொடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க வித் ஓப்பன் கொடுக்க போறேன். ஸோ வித் ஓப்பன்ல நீங்க என்ன ஃபைல் நீங்க ஓப்பன் பண்ணுமோ அந்த ஃபைலோட நேம் கொடுங்க. sample.txt இல்லையா? ஸோ இந்த sample.txt பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்ட் குள்ளே இருக்கு. அதனால ஃபைல் நேம் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அதர் தென் ப்ராஜெக்ட்ல வேற டைரக்ட்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க ஃபுல் பாத் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வித் ஓப்பன் இந்த ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. ஸோ இதை நான் ரீட் பண்றேன். ஸோ இத நம்ம ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். sample.txt இதை நம்ம ரீட் பண்ணி இங்க ரைட் பண்ணோம். ஸோ sample.txt ரீட் மோட் as ஃபைல் ஒன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த நேம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு நான் மறுபடியும் செகண்ட் ஃபைல் இப்போ ஓபன் பண்றேன். செகண்ட் ஃபைலோட நேம் என்னங்க? sample1.txt sample1.txt இதை நம்ம ரைட்ல ஓபன் பண்ணணும். as செகண்ட் ஃபைல் கொடுத்துக்கலாம். இங்க கோலன். ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. வித் ஓப்பன் ஃபர்ஸ்ட் ஃபைல் இருக்கு இல்லையா? sample.txt இந்த ஃபைலோட பாத் கொடுத்துட்டு அதை நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ என்ன மோடு? ரீட் மோடு. ஸோ இதுதான் ஃபைல் ஹேண்ட்லிங் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரீட் மோடுக்கு ஆர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆஸ் ஃபைல் ஒன் ஜஸ்ட் அந்த நேம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஃபைல் ஒன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஓப்பன் sample1.txt இந்த ஃபைல் ஓப்பன் பண்றோம். ரைட் மோட் ஆஸ் செகண்ட் ஃபைல்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஃபார் ஜஸ்ட் நான் லைன் கொடுக்குறேன். ஃபார் லைன் இன் ஃபைல் ஒன் ஃபர்ஸ்ட் ஃபைல் அதுக்குள்ள நம்ம செகண்ட் ஃபைல் கொடுத்துக்கோம் இல்லையா? அந்த செகண்டோட ஃபைல்ல டாட் ரைட் அதை நம்ம ரைட் பண்ண போறோம். ஸோ என்னன்னா லைன் இதில் இருக்க எல்லா ஃபுல் கண்டென்ட்டும் நம்மளுக்கு அப்படியே செகண்ட் ஃபைல்ல காப்பி ஆகும். ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் ரெண்டு ஃபைல் நம்ம ஓப்பன் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபைல் ரீட் மோடு, செகண்ட் ஃபைல் ரைட் மோட். ஸோ ஃபார் லூப் இங்க யூஸ் பண்றோம். ஃபார் லைன் இன் ஃபைல் ஒன் இந்த ஃபைல் ஒன்ல செகண்ட் ஃபைல் டாட் ரைட் இந்த லைன். புரியுதுங்களா? ஸோ இது நான் ரன் பண்றேன். பாருங்க ரன் ஆகுது. ஸோ சக்சஸ் வந்துருச்சு. இப்போ நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. sample.txt இருக்கு. இப்போ sample1.txt இங்க பாருங்க இந்த கண்டென்ட் அப்படியே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஓபன் பண்ணி காமிச்சேன் இல்லையா? blank ஃபைல். இப்போ பாருங்க இந்த கண்டென்ட் அப்படியே வந்திருக்கு. ஸோ நான் மறுபடியும் ரன் பண்றேன். இங்க பாருங்க இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். sample1ல நான் டெலீட் பண்ணிட்டேன். பாருங்க நான் ரன் பண்றேன். ஸோ நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க sample1.txt இருக்க ஃபுல் கண்டென்ட் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபைல் ரீட் மோட், செகண்ட் ஃபைல் ரைட் மோட் கொடுத்துட்டு இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஷட்டில் மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இம்போர்ட் ஷட்டில்னு கொடுங்க. இது ஷட்டிலுங்கிறது ஒரு மாடியூல். ஸோ இதில் ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான். ஷட்டில் டாட் காப்பி ஃபைல். காப்பி ஃபைல்ல சோர்ஸ் ஃபைல் டெஸ்டினேஷன் ஃபைலோட பாத்து கொடுக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ sample.txt இந்த சோர்ஸ் ஃபைல் கமா டெஸ்டினேஷன் ஃபைல் என்னங்க? sample1.txt அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு லைன் தான். ஷட்டில்ங்கிற மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணோம். அதில் இருக்க மெத்தட் பார்த்தீங்கன்னா காப்பி ஃபைல், சோர்ஸ் ஃபைல், டெஸ்டினேஷன் ஃபைல். ஸோ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கு. அதனால அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுக்குறோம். நீங்க வேற டைரக்டரில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க ஃபுல் பாத் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா sample1 இருக்கு இல்லையா? இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இதில் இருக்க கண்டென்ட்டை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள்ல மட்டும் தான் நம்மளுக்கு கண்டென்ட் இருக்கு. சரி, கண்டென்ட்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்க ரன் ஆகுது. ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க sample1.txt இங்க பாருங்க அப்படியே இந்த கண்டென்ட் ஃபுல்லா இதுல வந்திருக்கு. தெரியுதுங்களா?
ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.